வெளிநாட்டு தொழிலாளர்களுக்கான விண்ணப்பத்தை மீண்டும் திறப்பதென்று அரசாங்கம் முடிவு செய்திருக்கிறது. இது குறிப்பிட்ட துறைகள் மற்றும் துணை துறைகளுக்கு மட்டுமே பொருந்தும் என்று உள்துறை அமைச்சர் டத்தோ ஸ்ரீ சைஃபுடின் நசுத்தியோன் இஸ்மாயில் அறிவித்துள்ளார். இதில் சம்பந்தப்பட்ட அமைச்சுகளின் பரிந்துரைகள் அடிப்படையில் 3 துறைகள் மற்றும் 10 துணை துறைகளுக்கு ஒன்றன் பின் ஒன்று என்ற அடிப்படையில் விண்ணப்பங்கள் மீண்டும் திறக்கப்படும் என்று தமது அமைச்சுக்கும் மனிதவளத்துறை அமைச்சுக்கும் இடையில் நேற்று நடந்த ஒரு கூட்டுக்குழு கூட்டத்தில் கலந்து கொண்ட பின்னர் சைஃபுடின் தெரிவித்தார். விவசாயம், தோட்டம் மற்றும் சுரங்கம் ஆகிய துறைகள் மற்றும் இதர துறைகளுடன் தொடர்புடைய துணை துறைகளுக்கு அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது என்று கோலாலம்பூர் புக்கிட் கியாராவில் நடந்த செய்தியாளர்கள் கூட்டத்தில் அவர் தெரிவித்தார். இதனிடையே சேவை துறையின் கீழ் மொத்த வியாபாரம் மற்றும் சில்லறை, பொருள் சேமிப்பு கிடங்கு, பாதுகாப்பு சேவை, பழைய இரும்பு தொழில்துறை, உணவகங்கள், சலவை, சரக்குகளை கையாள்வது மற்றும் தூய்மை பணியாளர்கள் ஆகிய துணைத்துறைகளுக்காகவும் அந்நிய தொழிலாளர்களுக்கு விண்ணப்பிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. கட்டுமானத் துறையை சேர்ந்தவர்கள் அரசாங்க திட்டங்களுக்காக மட்டுமே அந்நிய தொழிலாளர்களுக்கு விண்ணப்பிக்க முடியும். தயாரிப்பு துறையின் கீழ் மலேசிய முதலீட்டு மேம்பாட்டு அதிகார தரப்பின் கீழ் புதிய முதலீடு செய்வதில் ஈடுபட்டுள்ள வர்த்தகங்கள் அவ்வாறு விண்ணப்பிக்கலாம். சம்பந்தப்பட்ட தொழில்துறையினர் இப்போது தொடங்கி டிசம்பர் 31 வரையில் இதற்கு விண்ணப்பம் செய்யலாம். சமுதாய நடப்புகளை உடனுக்குடன் வழங்க வளர்ந்து வரும் எங்கள் மலேசியா டுடே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை அழுத்தி ஆதரவு